வணக்கம். ஓஷோ உலகம். வாழ்க்கை என்பது மிகுந்த பிரச்சனைகளை கொண்டது, ஏராளமான சிக்கல்களை கொண்டது, புதிரானது. வாழ்க்கை என்பது மிகப்பெரிய புதிர். பல சிக்கல்களையும் பல சோதனைகளையும் பல வேதனைகளையும் கொண்டிருக்கக்கூடியதான் வாழ்க்கை. இதை ஓஷோ ஒரு உதாரணத்தோடு சொல்கிறார். எப்படின்னா ஓஷோ தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் மூலமாக இந்த விஷயத்தை விளக்குகிறார். ஓஷோ ஒரு நாள் ஒரு நகரத்தினுடைய கடை வீதியில் நடந்து போகிறார். போகும்போது பொம்மைகள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடை போகக்கூடிய பாதையில் இருக்குது. ஓஷோ அந்த பொம்மை கடைக்கு போய் அந்த பொம்மை கடையில் இருந்த உரிமையாளர்கிட்ட அவர் கேட்குறாரு. அப்படி நிறைய பொம்மையெல்லாம் பார்க்குறாரு. பொம்மையெல்லாம் பார்த்துட்டு இந்த பொம்மை அப்படியே பீஸாக அப்படியே கலட்டி வச்சு இருக்கே, அப்படியே ஒரே பொம்மையாக இல்லாமல் அந்த பொம்மையை அப்படியே பார்ட் பை பார்ட் ஒவ்வொரு உறுப்புகளையும் கலட்டி நம்ம பார்ப்போம்ல. பொதுவாக பொம்மைகள் அப்படி இருக்கும்ல. சின்ன பசங்கள்லாம் ஸ்கூலில் இருக்க பசங்கள்லாம் எடுத்து அப்படியே ஒவ்வொன்றே மாட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல, சேர்த்து வைப்பாங்கள்ல. சேர்த்து வச்சு அப்படியே அது ஒரு அந்த வடிவம் முழு வடிவம் கிடைக்கும்ல. அந்த மாதிரி பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகள் எப்படிப்பட்ட அந்த சேர்க்கும் முயற்சி அதில் ஈடுபட்டு அப்படின்ற விஷயத்தில் நம்ம வீடுகளே நம்ம பசங்க அப்படி பண்ணக்கூடியதை நம்ம பார்க்குறோம்ல. அதே மாதிரியான பொம்மை தான் அது. அந்த பொம்மையை ஓஷோ பார்த்தாரு. அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த பொம்மை தனித்தனியாக பீஸாக இருக்குங்க, துண்டு துண்டாக அப்படியே பிச்சு போட்டு அப்படின்ற மாதிரி அந்த நிறுவனமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, பொம்மைன்றது தனியாக பொம்மையாக வாங்க முடியாது. நீங்கள் அப்படியே இந்த 10 துண்டு 15 துண்டாக இருக்குல்ல, அதை அப்படியே வாங்கி அந்த பொம்மைக்கு உரிய காசை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போனீங்கன்னா தனித்தனியாக ஒன்று ஜாயின் பண்ணணும். அதான் மேட்ரு அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தடவை சோதனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு வாங்கலான்னு சொல்லிட்டு ஓஷோ நினச்சார். இதை நான் ஒரு தடவை சேர்த்து வச்சு பார்க்கட்டா அப்படின்னாரு. பாருங்க அப்படின்னு. அவர் அப்படியே ஓஷோவை வினோதமாக பார்த்துக்கிட்டே தான் இப்படி சொன்னார். சிரித்த முகத்தோட புன்னகை ததும்பும் உதடுகளுடன். கடையின் உரிமையாளர் ஓஷோவுக்கு அதுக்கான காரணம் என்னன்றது தெரியலை. ஏன் நம்ம கேட்டோம், பொம்மை அப்படியே விற்று அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். அவர் அப்படியே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஒரு குறும்புத்தனமான புன்னகை இருக்குது அவருடைய உதட்டில். என்ன காரணம்? சரி, என்னன்றது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையினுடைய அந்த தனித்தனியாக பிரிக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அந்த பகுதிகளை ஒவ்வொன்றா ஒட்ட வச்சு ஜாயின் பண்ணால் அது பொம்மையினுடைய வடிவம் வரலை, ஃபுல்லாகவே வரல. சம்திங் மிஸ். ஏதோ ஒரு 2 பார்ட் இல்லாமல், இல்லாட்டி 2 பீஸ் இல்லாமல், 2 பகுதிகள் இல்லாமல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னங்க இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முழு பொம்மையும் வந்துடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. முழு பொம்மை எங்கே வருது? அரைகுறையாக இருக்குது. 80% தான் வந்திருக்கு. இன்னும் 20% உறுப்புகள் இல்லையே. ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னா உதிரி பாகங்கள் ஏதோ மிஸ் ஆகுதே. உங்கள் பாக்ஸ்லேயே இவ்வளோ தான் இருக்குது, 2 3 இன்னும் தேவைப்படுதே. அதெல்லாம் ஒட்ட வச்சா தானே பொம்மை ஃபுல் வடிவத்துக்கு வரும். இது அரைகுறையாக இருக்கே, முக்கால்வாசி தானே வந்திருக்கு அப்படின்னு. உண்மை, நானும் இதை பல தடவை பார்த்துட்டேன். இந்த பாக்ஸில் இருக்கிறது இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்குது, இதுக்கு மேலே கிடையாது. எதுவும் அதுக்காக மிஸ் பண்ணி எங்கேயாவது எடுத்து வச்சு இல்லாட்டி மிஸ் ஆகி போய் காணாமல் போய் தொலைச்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த பெட்டியில் இருக்கிறதே இப்போ நீங்கள் என்ன எவ்வளவு பகுதிகளை பார்த்தீங்களோ அதுதான். அந்த பொம்மையை தயாரித்த நிறுவனமே இவ்வளவு தான் வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, என் கடைக்கு இந்த பொம்மை வந்துச்சுல, வந்த உடனே நான் இதில் இருக்கக்கூடிய பொம்மைகள் எல்லா பொம்மையுமே ஒரு 10 பொம்மை வந்திருக்குன்னு வச்சுங்க. இந்த 10 பொம்மைகளையுமே இதே மாதிரி நீங்கள் இப்போ எப்படி முயற்சி செய்து அதை இணைப்பதற்காக முயற்சி செய்து ஒரு வடிவத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செஞ்சீங்களோ அதே மாதிரி நானும் பல முறை முயற்சி செய்தேன். அந்த பொம்மையினுடைய முழு வடிவம் கிடைக்கவே இல்லை. அதுக்கு பிறகு 10 பொம்மையும் முயற்சி பண்ணி பார்த்தேன். முதல்ல ஒரு பொம்மை, 2வது பொம்மை, 3வது பொம்மை, இப்படி பார்த்து 10 பொம்மையவும் ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சி செய்து அப்படின்னு பார்த்தா அது முயற்சி செய்து எல்லாமே தோல்வி. அந்த முழு வடிவமே கிடைக்கல. அதுக்கு பிறகு என்ன காரணம்? பாக்ஸில் இருக்கிறதே இந்த பகுதிகள் தானே, இதை தாண்டி எதுவுமே இல்லையே. ஏதோ ஒரு பொம்மையில் இது இருந்தால் கூட சரி, ஏதோ அந்த நிறுவனத்தில் ஏதோ வைக்காமல் விட்டுட்டாங்க, ஏதோ சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, தொழில் நுணுக்க ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10 பொம்மையுமே இப்படி தான் அப்படின்னா உடனே அந்த நிறுவனத்துக்கே, தயாரிப்பு நிறுவனத்துக்கே நானே ஃபோன் பண்ணி என்னங்க இது நீங்கள் ஒரு 10 பொம்மை அனுப்பி வச்சுருக்கீங்க, அந்த 10 பொம்மையும் ஜாயின் பண்ணும்போது பொம்மையே ஃபுல்லாகவே அந்த வடிவமே வரலையேன்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு அது எப்படி வரும்? வராது. வரக்கூடாதுன்றதுக்கு தானங்க நான் அந்த பொம்மையை செஞ்சு வச்சுருக்கிறோம். அது ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி ஒரு முழு பொம்மை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அதை தயாரிக்கலையே.
அந்த முழு வடிவம் கிடைக்கக்கூடிய பொம்மை நீங்கள் ஏற்கனவே இப்போ வாங்கிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நீ வீடுகளெல்லாம் வாங்கியிருப்பீங்களே, நிறைய கடைகளில் வாங்கியிருப்பீங்களே. வாங்கி வச்சு சின்ன பசங்கள்லாம் உங்கள் பசங்களோ பேர பசங்களோ அப்படியே அந்த இதெல்லாம் அசம்பிள் பண்ணி அந்த பொம்மையை வந்து முழு வடிவத்துக்கு கொண்டு வந்து அவங்க நம்ம ஒரு மிகப்பெரிய சோதனையில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம், நம்ம அந்த முயற்சிகளில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த பசங்க வந்து குதூகலத்துடன் சிரிச்ச முகத்தோடு இருந்த காட்சிகள் அப்படின்றதுல அதெல்லாம் பொதுவாக வந்து நம்ம வீடுகளில் பார்த்துருப்போம். எங்கள் தயாரிப்பு இருக்குல்ல அந்த பேட்டர்ன் கிடையாது. அதாவது அதெல்லாம் அசம்பிள் பண்ணி முழு வடிவத்தை கொண்டு வருவதுன்றதுல நாங்கள் கொண்டு வரக்கூடாதுன்ற பேட்டர்னில் தான் அந்த பொம்மையே பண்ணியிருக்கோம். அது முழு வடிவம் வராது. அது எப்படின்னா இந்த ஃபுல்லாகவே இந்த பசங்க இதில் ஈடுபட்டு ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது முழு வடிவம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் இதான். அதான் இப்போ வாழ்க்கையில் இதை தான் ஓஷோ வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு உதாரணத்தோடு இந்த விஷயத்தை வந்து உதாரணத்தோடு விளக்குறாரு. வாழ்க்கையே இப்படித்தான் புதிர்கள் நிறைந்தது. வாழ்க்கையில் வந்து எல்லாமே பல பிரச்சனைகள், நம்ம எல்லா பிரச்சனைகளுமே ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணின்னு இருக்குல்ல, பல பிரச்சனைகள் வாழ்க்கையை சுற்றி நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்குல்ல, நம்ம சுற்றி சோதனைகள் இருக்குல்ல, நம்ம சுற்றி சிக்கல்கள் இருக்குல்ல, நம்ம எல்லா சிக்கல்களையும் எல்லா பிரச்சனைகளும் பார்த்து எல்லாத்தையும் இப்படி ஒவ்வொன்றையாக அசம்பிள் பண்ணி அப்படின்னு வரும்போது அந்த என்ன தான் பல பிரச்சனைகளை, அதாவது அந்த மகிழ்ச்சியாக இருக்கட்டும், கஷ்டங்களாக இருக்கட்டும், குதூகலமாக இருக்கட்டும், உற்சாகமாக இருக்கட்டும், பெருமைக்குரிய சம்பவங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம், ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எப்போவுமே ஃபுல்லாகவே கஷ்டங்கள் மட்டுமே இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. சந்தோஷமான தருணங்களும் இருக்கின்றன, ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய நிமிடங்களும் இருக்கின்றன, உற்சாகத்தை தரக்கூடிய தருணங்களும் இருக்கின்றன. எல்லாமே கலந்ததான வாழ்க்கை. இந்த பொம்மையில் இப்படி இன்னும் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இன்னும் கூட அசம்பிள் பண்ணப்பட வேண்டிய ஸ்பேர் பார்ட்ஸ் இன்னும் தேவைப்படுதோ அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும். அதனால் வாழ்க்கை வந்து பூரணத்துவம் அடைந்து விட்டது, முழுமை அடைந்து விட்டது, வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள், வாழ்க்கையின் சந்தோஷத்தை முழுவதையும் நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள், ருசிக்க வேண்டிய விஷயங்கள், ரசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த வாழ்க்கையில். அதாவது வாழ்க்கைன்றது முழுமையாக நிறைவடைந்து விட்டது. இந்த பொம்மை எப்படி ஒரு முழுமையடைந்து விட்டது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியலையோ அதே மாதிரி தான் மனித வாழ்க்கையும். மனித வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் அப்படின்றது உண்மை அல்ல. இனிமேலும் வாழ வேண்டிய தருணங்கள் இருக்கின்றன, நாட்கள் இருக்கின்றன, வாரங்கள் இருக்கின்றன, மாதங்கள் இருக்கின்றன, வருடங்கள் இருக்கின்றன. இனிமேலும் வாழ்க்கையில் நீங்கள் ரசிக்க வேண்டிய, ருசிக்க வேண்டிய, அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் ஏராளமாக வாழ்க்கையில் இருக்கின்றன. அதை இந்த பொம்மை மூலம், பொம்மை கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஓஷோ தன் நூலில் இந்த பொம்மை கதையை எழுதியிருக்கிறார்.